ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஜித்திடம் சென்ற கோட் பட தயாரிப்பாளர் லைட்டாக பயம் கண்ணில் தெரியுது போலயே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்குங்க. அதாவது நம்ம அஜித் அவர்களோட 64வது படத்தோட அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அஜித்தோட படம் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ரசிகர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே இழுபறியில் தான் இருக்குது. ஆனால் அதற்கிடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படத்தை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மறுபடியும் அஜித்தோட இணைஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ரசிகனா தன்னோட தலைவனுக்கு எந்த மாதிரி ஒரு கதையை கொடுப்பான் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் தரமான ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம் வந்து வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வகையில் இனி அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்த்து ரசிகர்கள்லாம் மெய் மறந்து போயிட்டாங்களாமா. ஏன்னா அஜித் அவர்களோட படம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்தால் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிரும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அப்டேட்டே வராது அப்படிங்கிற காலமெல்லாம் போய் இப்போது ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே நீ அடுத்த படத்தோட அப்டேட்டு, அடுத்த படம் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கடுத்த படத்தோட அப்டேட் இப்படின்னு தொடர்ந்து பல அப்டேட்ஸை வந்து அஜித்தோட படத்து மூலிமா கொடுத்துட்டு தான் இருக்காரு. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட 64வது படத்துக்கான டேரக்டர்ஸ் யார் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஜித் அவர்களோட இணைஞ்சு ஆல்ரெடி பல படங்கள் பண்ணின நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் பேர் அடிபட்டு இருக்கு. ஏன்னா சிறுத்தை சிவா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் அவர்களோட செஞ்ச படங்கள் எல்லாமே வந்து தரமான ஒரு வெற்றி படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில படங்கள் அவருக்கு சறுக்கல்கள் இருந்திருக்கு. அதாவது வேகமாக இருக்கட்டும், அண்ணாத்த உள்ளிட்ட படங்கள் வந்து சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் வந்து கங்குவா அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தை இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த படம் தரமான ஒரு படமாக வேற லெவலாக வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலிமா கன்ஃபார்மே பண்ணிடலாம் நம்ம சிறுத்தை சிவா தான் அஜித் அவர்களோட 64வது படத்தை இயக்க போகிறார் அப்படிங்கிறது. இருந்தாலும் கூட இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது ஜெயம் ரவியோட அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் பேரும் அடிபட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா தனி ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தை வந்து எடுத்து அது தரமான படமாக கொடுக்கறதுல நம்ம மோகன்ராஜா கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இவரோட பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்தோட 64வது படத்துக்கு பேர் அடிபட்டுட்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த 64வது படத்துக்கு ஏஜிஎஸ் நிறுவனம், அதாவது நம்ம கோட் படத்தோட தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் நிறுவனம் தான் வந்து இந்த படத்தையும் தயாரிக்க போகிறாங்களாமா. அதனால வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயக்குநர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தை மேபி ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து அஜித் அவர்கள்ட்டே ஒப்படைச்சாலும் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சினிமா தகவலாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.